திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த வித்துவா தாங்கல் கிராமத்தில் நள்ளிரவு ஏரியிலிருந்து திருட்டுத்தனமாக மணல் அள்ளிய டிப்பர் லாரியை மடக்கி மணல் அள்ளுவதை தடுக்க முயன்ற இளைஞர்கள் நடந்ததை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். அதில் லாரியை மடக்கும் இளைஞர்களையும் கிராம பெரியவர்களையும் கடத்தலில் ஈடுபட்ட வெங்கடேசன் என்ற நபர் சகட்டு மேனிக்கு அநாகரிகமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை அள்ளி தெளித்து வசைப்பாடியதோடு பாட்டா பேத்துடுவேன், எலும்பு எண்ணிடுவேன் என சினிமாவில் வரும் தாதா ரேஞ்சுக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். பாட்டுகளை பிச்சு பிச்சு வந்துருவேன். அதே எலும்பு எலும்பு உடம்புல எலும்பு எலும்பு கொலை மிரட்டல் சம்பவம் நடந்து கொண்டிருந்த போதே மணல் கடத்தலை தடுக்க வருமாறு மொரப்பந்தாங்கல் கிராம நிர்வாக அலுவலர் சரவணன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பழனியை இளைஞர்கள் போனில் அழைத்தனர். அப்போது அரசு அதிகாரிகளையும் போலீசாரையும் கூட ஆபாசமாக பேசியதுடன் மணல் கடத்தலுக்கு ஊராட்சி மன்ற தலைவரும் அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாகவும் ஆகையால் கடத்தலை தடுக்க யாரும் வரமாட்டார்கள் என்பது போல பேசி அதிர வைத்தார் மணல் கடத்தல் தாதா வெங்கடேசன். இந்த வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் பழனியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இளைஞர்களிடமிருந்து தனக்கு அழைப்பு வந்ததை ஒப்புக்கொண்டவர் கோவில் கும்பாபிஷேகத்தில் இருந்ததால் நேரில் செல்லவில்லை என பதில் அளித்தார். இந்த மாதிரி ஏர்ல மண் வாரி இருக்கிறாங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்க வாங்க சரிங்க சார் அப்படின்னாங்க. உட்காந்து பேசணும் அப்படின்னாங்க. சரிங்க சார். அது நான் என்ன சொன்னேன், ஏரியில் மண் வாரிக்கலாம் சரிப்பா, என் 40 கவனத்துக்கு இன்னைக்கு என்னால் கும்பாபிஷேகம் வர முடியாது. சரிங்க சார். நான் திங்கக்கிழமை மறுநாள் ஈவினிங் வரேன், என்னன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு. தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் சரவணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது, ஆமா சார் போன் வந்தது, ஆனா லாரி கிளம்பிடுச்சுன்னு இளைஞர்கள் சொன்னதுனால விட்டுட்டேன் என மிகவும் அலட்சியமாக கூறினார். இல்ல போன் பண்ணாங்க, அப்புறம் வண்டி போயிடுச்சு, நீங்க வர வேணாம் சார் அப்படின்ட்டாங்க. சார் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க காலையில வந்து பாத்துலாம் சார் நம்ம அப்படின்ட்டாங்க. நடந்தது குறித்து மணல் கடத்தல் தாதா வெங்கடேசனிடமே கேட்டபோது கோவில் கட்ட ஊர் நாட்டாமைக்காரர்கள் தான் காசு வாங்கி கொண்டு மணல் அள்ளிக்கொள்ள அனுமதித்ததாகவும் பிறகு கூடுதல் பணம் கேட்டு லாரியை மறித்து தகராறில் ஈடுபட்டதாகவும் புதிய விளக்கம் அளித்தார். சார் அந்த ஊர் பொதுமக்கள் 20,000 ஊருக்கு வாங்கினாங்க சார் கோயிலுக்கு. அப்படிங்களா? சரிங்க சார். 50,000 ரூபாய் கேட்டாங்க. சரிங்க சார். 20,000 ரூபாய் கொடுத்தோம். 20,000 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க வரும்போது திரும்பி எங்களுக்கு 30,000 ரூபாய் கொடுன்னாங்க. ஓஹோ. 20,000 ரூபாய் கொடுத்துட்டுங்க, உங்களுக்கு அப்புறம் தரங்கன்னா கொடுத்தாதான் வண்டி மறக்கணும், சுத்தி வண்டி எம்டி வண்டி சுத்தமா நீச்சிட்டாங்க. அதெல்லாம் சார் பிரச்சனை. அது மட்டுமின்றி மணல் கடத்தலின் போது இளைஞர்களை ஆபாச வார்த்தைகளால் எகிரி முழங்கி மிரட்டல் விடுத்த வெங்கடேசன் செய்தியாளர் செல்போனில் தொடர்பு கொண்ட போது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா சார் என பம்மினார். சார் இது எப்படி சார் ஆகும், இது எதனா பிரச்சனை எப்படி சார் ஆகும்? இதனிடையே வித்துவா தாங்கல் கிராமம் மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதி கிராமங்களிலும் மணல் கடத்தலில் ஈடுபடுவது, தடுக்க வரும் பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பது என வெங்கடேசனின் தாதா சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.